வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் 2D என்டர்டைன்மெண்ட் சார்பாக சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜகிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி மற்றும் பலர் நடிப்பிலையும் கோவிந்த் வசந்தா இசையமைப்பிலையும் 96 புகழ் பிரேம்குமார் இயக்கத்தில் வந்திருக்கிற மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்கள் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கதை ஆரம்பத்தில் தஞ்சாவூர் நீடாமங்கலத்தில் 1996 நடக்குது. அப்போ சின்ன பையனாக இருந்த அருள்மொழிங்கிற அரவிந்த் சாமியும் அவருடைய அப்பா அறிவுடை நம்பிங்கிற ஜெயபிரகாஷையும் அவரோட அம்மாவையும் சொத்து பிரிக்கிற விஷயத்தில் ஏமாற்றி துரத்துக்கிறாங்க மற்ற சொந்தக்காரங்க. அதனால் தான் வளர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து பூர்வீகம் விட்டுட்டு போக மனசே இல்லாமல் சென்னையில் போய் செட்டில் ஆகிறாரு. இனிமேல் இந்த ஊருக்கு வரக்கூடாது, நம்மளை ஏமாத்தனங்க கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னு அறிவுடை நம்பி அருளுக்கு கங்கணம் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சென்னையில். அருளுடைய மனைவி தான் ஹேமாங்கிற தேவதர்ஷினி. 20 வருஷம் கழிச்சு அருளுடைய சித்தப்பா பொண்ணான புவனாங்கிற சுவாதி கொண்டையோட கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக வேண்டா விருப்பா தஞ்சாவூர் நீடாமங்கலத்துக்கு வர்றாரு அருள். அதுவும் கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன் முடிஞ்சவொடனே நைட்டோட நைட்டா கிளம்பிடலான்னு ஒரு முடிவோடு இருக்காரு. கல்யாணத்துல தன்னுடைய சுக்குமாமா ராஜகிரனை சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு அவருடைய தூரத்து உறவினரான மெய்யழகங்கிற கார்த்தி அறிமுகமாகி அத்தான பாசமா கூட்டு ரொம்ப உரிமையோட அருள் கூட பழக ஆரம்பிக்கிறார். மெய்யழகன் உரிமையை எடுத்துக்கிற அந்த தோரணை, அந்த அன்பு தொல்லை இதெல்லாம் ஆரம்பத்துல அருளுக்கு எரிச்சலா இருந்தாலும் ராத்திரி சென்னை பஸ்ஸை மிஸ் பண்றதுனால அருளுக்கு மெய்யழகன் வீட்டுல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப 2 பேரும் இன்னும் நல்லா பேசி பழக்கமாகி தன்னுடைய சிறு வயது இனிமையான அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தன் மேல இவ்வளவு அன்பு காமிக்கிற அக்கறை காமிக்கிறவ யாரு, இவனோட பேர் என்னன்னு கடைசி வரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம நைட்டோட நைட்டை சென்னைக்கு ஓடுகிறார் அருள். அதுக்கப்புறம் என்னாச்சு, மெய்யழகு உண்மைக்கு யாரு, அவரோட பேர் அருள் தெரிஞ்சுக்கிட்டாரா, அவரோட பேரு அவருடைய சொந்த மொழி எல்லாத்தையும் அருள் தெரிஞ்சுக்கிட்டாரா, இந்த எல்லாத்துக்குமான விடையை அருமையா யதார்த்தமா சொன்ன ஒரு நாஸ்டாலஜிக் ஆட்டோகிராஃப் பிளஸ் 96 பிளஸ் அன்பேஸ் வந்த மெய்யழகன். படத்துல மெய்யழகனா கார்த்தி, மெய்யழகன் இல்லை, இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த உயிர் அழகன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மெய்யழகனா அந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காரு. இதே கேரக்டரை ஏற்கனவே தோழா படத்தில் பண்ணிட்டாரு, கடைக்குட்டி சிங்கம், கொம்பன், விருமன் மாதிரி கிராமத்து படங்களை பண்ணிட்டாரு. ஆனால் அந்த படங்களை ஞாபகப்படுத்தாத அளவுக்கு அற்புதமாக வேற மாதிரி பண்ணியிருக்காரு கார்த்தி. இந்த தோழா மாதிரி சில படங்களில் இதே மாதிரி அப்பாவிய கார்த்தி தலை ஆட்டிக்கிட்டே சினிக்கிட்டே கொஞ்சிட்டே பேசுகிறாங்க. அந்த ஸ்டைல், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே இதில் சுத்தமாக கொண்டு வரவே இல்லை. அமெரிக்காவில் சினிமா படிச்சுட்டு ஒரு நவநாகரிக மனிதனால இப்படி ஒரு பக்க கிராமத்தான் கேரக்டர் பண்ண முடியுமான்னு மிரள வச்சிருக்காரு கார்த்தி. போய் எப்படி டாக்டர் பாண்டியராஜ் கிராமத்து கதாபாத்திரங்களுக்கு கார்த்தி லாய்க்கு இல்லைன்னு சொன்னார் தெரியல. ஆரம்பத்தில் அரவிந்த் சாமியோட கண்ணை புத்திக்கிட்டு அறிமுகமாகிற சீன்ல இருந்து அரவிந்த் சாமி பாத்ரூமுக்கு போகணும்னு சொன்ன உடனே 1 2 ஒரு சரியான காரணத்தோட வெளுந்தியா கேட்கிற அந்த சீன். அரவிந்த் சாமியோட அளவுக்கு அதிகமாக உரிமையை எடுத்துக்கிட்டு அவரோட மொபைல் போனை எட்டி பார்க்கறது, அவரோட போனை பிடிக்கி தேவதர்ஷிகிட்ட அக்கான்னு பேசுறது, கல்யாண பந்தியில அரவிந்த் சாமியோட மன உளைச்சல மாத்திர அந்த சீன், ராஜகிரண் இளவரசு கூட செல்லமா சண்டை போடுற அந்த சீன்கள், தன்னோட மனைவி ஸ்ரீதிவ்யா மேல அன்பா இருக்கிற காட்சிகள், தனக்கு கிடைச்ச சைக்கிள் பத்தி பரவசமா சந்தோஷமா ஷேர் பண்ற காட்சிகள், தன்னுடைய ஜல்லிக்கட்டு கால தோனியை பத்தி உணர்ச்சி வசப்பட்டு விவரிக்கிற அந்த பிளாஷ்பேக் காட்சிகள், சோழர் ராஜாவுடைய வரலாற்றை விவரிக்கிற அந்த காட்சிகள், இந்த ராத்திரி ஃபுல்லா என் கூட நல்லா பழகிட்டு கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லி இங்க கூப்பிடவே இல்லை அத்தான்னு புலம்புற காட்சிகள், கடைசியில நான் யாருன்னே தெரியாம தான் என் கூட பழகிட்டு இருந்தீங்களான்னு போல் அழுகிற காட்சிகள், இப்படி எல்லா சீன்களையும் இதுக்கு முன்னால பார்த்த கடைக்குட்டி சிங்கம், கொம்பன், விருமன், பருத்தி வீரன் கார்த்தி நம்மளால இந்த படத்துல சுத்தமா பார்க்க முடியல. படம் ஃபுல்லா லோடன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் அவர் இடையில பேச்சை நிறுத்தினா கூட மறுபடியும் எப்ப பேச வைப்பாரு, நம்மளை ஏங்க வைக்கிறாரு. இப்படி ஒரு பாசக்கார பையன் நம்ம குடும்பத்தில் இல்லாம போயிட்டானே, அருள் மட்டும் இல்லாம படம் பார்க்குற ஆடியன்ஸை ஏங்க வைக்கிறாரு. இந்த படம் PS1 சர்தார் 1 படத்துக்கு அப்புறம் கார்த்திக்கு ஒரு அருமையான மைல் ஸ்டோன் கம்பேக் பெஞ்ச் மார்க் படமா இருக்குன்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து அருள்மொழிவர்மங்கிற அருள் கேரக்டர்ல அரவிந்த் சாமி இப்பதான் 1992 ரோஜா படத்துல அறிமுகமான மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 32 வருஷம் ஓடி போச்சு. மனுஷனுக்கு இப்ப எப்படி ஒரு 50 வயசு தாண்டிடுவான். ஆனா பார்த்தா அப்படியே இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்ச ரோசாப்பூ மாதிரி அவள் அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. பொதுவாக அரவிந்த் சாமி, அப்பாஸ் மாதிரி நடிகர்கள், மைதா மாவு, இவங்களுக்கு எக்ஸ்பிரஷன், எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வராதுன்னு நிறைய பேர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னால் அட்டகாசமா மட்டுமில்ல யதார்த்தமா நடிக்க முடியும்னு அரவிந்த் சாமி அற்புதமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல வேண்டா விருப்ப கல்யாணத்துக்கு கிளம்புற காட்சிகள், யார்ட்டையும் பேசாம பறவைகள், விலங்குகள் மட்டும் அதிகமா பாசம் காமிக்கிற காட்சிகள், ட்ரெயின்ல இருந்து இறங்கி பஸ்ல கண்டக்டர் கருணாகரன் பேசுற சீன்கள், கல்யாண மண்டபத்தில் தன்னுடைய முறப்பொண்ணு பேசுற அந்த காட்சிகள், சுக்குமாமா, ராஜகிரண், கார்த்தி, ஸ்ரீதிவ்யா இவங்களோட பழகிற காட்சிகள், கல்யாணத்துல பரிசு கொடுக்கும்போது தன்னுடைய தங்கச்சிக்கு அழுதுகிட்டே ஒவ்வொரு நகைகளா மாட்டி விடுற சீன்கள், கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ற சீன்கள், உன்ட பணங்கள் கண்டு டீ கேட்டேன், நான் உன்ட பணங்கள் கண்டு டீ கேட்டேன்னு
பஸ்ஸை மிஸ் பண்ண கோவத்தில் காட்டிட்டு கத்துற அந்த காட்சிகள், லாட்ஜ் பாக்குறேன்னு படியில ஏறின வேகத்தில் விழுந்தடிச்சு இறங்கி ஓடி வர அந்த சீன்கள், கார்த்தியோட ராத்திரி பீர் அடிச்சுட்டு தன்னுடைய பழைய அனுபவங்களை ஷேர் பண்ற காட்சிகள், கார்த்தியுடைய அனுபவத்தோட தாங்க முடியாம ராத்திரி தப்பிச்சு ஓடும்போது கார்த்தியுடைய செருப்பை தூக்கி போட்டுட்டு அதை எடுக்கவும் முடியாம விட்டுட்டு போக முடியாம தவிக்கிற அந்த காட்சிகள், கடைசியில் கார்த்தியோட போன்ல பேசும்போது டே உலகிழங்கு நீ ஆட பரவசப்படுற அந்த காட்சிகள், எல்லாத்துலயுமே மனுஷன் 6 அடிச்சிருக்காரு. இந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் பெஞ்ச் மார்க் சொல்லலாம். அரவிந்த் சாமி கிராமத்து படங்களுக்கு பொருத்த மாட்டாருன்னு முந்தி பிடிச்சே சொல்லுவாங்க. பிகாஸ் அவர் ஏற்கனவே கிராமத்தை நான் நடிச்ச தாலாட்டு படம் சரியா ஓடல. இவரை பார்த்தா பஜன்ல சேட்டு மாதிரியே இருக்காரு. இவரெல்லாம் கிராமத்து படங்களுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு இவர் ஒரு கார்பரேட் சிஇஓ ஆகவோ இல்ல ஒரு பெரிய பணக்கார அதிபராகவோ இல்ல வில்லனாகவோ கையில அருவாள் துப்பாக்கி எல்லாம் கொடுத்து ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க நம்ம தமிழ் சினிமா டைரக்டர்கள். எனிவே தனி ஒருவன் படத்துக்கு அப்புறம் அரவிந்த் சாமியோட நடிப்புக்காகவே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். இந்த படத்து மூலமா இவருடைய வணங்காமுடி, சதுரங்க வெட்டி 2, நரகாசுரன் மாதிரியான தியேட்டர்கள் பிசினஸ் ஆகாத படங்கள் சீக்கிரம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மற்ற எல்லாருமே ரொம்ப கம்மியான நேரம் தான் வர்றாங்க. ஜெயபிரகாஷ், ராஜகிரண், இளவரசு ஸ்ரீதிவ்யா, அரவிந்த் சாமியுடைய தங்கச்சியா வர சுவாதி கொண்டே, கண்டக்டரா வர கருணாகரன், அரவிந்த் சாமியுடைய மனைவியா வர தேவதர்ஷினி, அந்த பிளாஷ்பேக்ல வர குட்டி பசங்க, முக்கியமா சின்ன வயசு அரவிந்த் சாமியா வர சரண் சக்தி, சின்ன வயசு கார்த்தியா வர அந்த பையன் அவ்வளவு அழகா யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ் படம் தான் பாக்குறோமா இல்ல மலையாள படம் பாக்குறோமான்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அந்த படத்தோடைய அத்தனை நடிகர்களும். அடுத்து ஒரு சீன்ல வந்தாலும் அரவிந்த் சாமியுடைய முறப்பண்ணா பேசாம உடனே கல்யாணம் பண்ணிருக்கலாம்டான்னு இயக்கத்தோட சொல்லிக்கிட்டு அவர் தோலை தட்டிட்டு போறது மட்டும் இல்லாம கல்யாண பந்தியில அவர் சாப்பிட்டாரான்னு திரும்பி பார்க்குற அந்த நடிகை, கோவில் வாசல் பூ விற்கிற கதாபாத்திரம் நடிச்ச அந்த பெண்மணி உட்பட படத்தில் நடிச்ச அனைவருக்குமே ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். நம்ம யூடியூப் சேனல்ல வர தமிழ் சினிமா ரிவ்யூ நிகழ்ச்சியில காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின முதல் தமிழ் படம்னா அது இந்த படத்தை தான் சொல்லலாம். படத்தோட இயக்கம் 96 புகழ் பிரேம்குமார். 96 2018 அழகிய ஆட்டோகிராஃப் மாதிரி எல்லாரும் மனசு கொள்ளையடிச்சு போன படம். எங்க ஊர்ல அந்த படம் ஓடும்போது 10 நாள்ல அந்த படத்தை தியேட்டர்ல விட்டு எடுத்துட்டாங்க. மற்ற படங்களை தியேட்டர்ல விட்டு எடுக்கும்போது இன்றைய படம் கடைசின்னு ஒரு ஸ்லிப் போட்டுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு மட்டும்தான் மண்ணுக்கும் வேற வழி இல்லாம அந்த படத்தை நாங்க எடுக்கிறோம்னு ஒரு ஸ்லிப் போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு ஸ்லிப்பை வேற எந்த படத்துக்கு ஒட்டி நான் பார்த்ததே கிடையாது. இந்த உலகத்துல வர 99% மக்கள் மனசுல ஸ்கூல் டைத்து இன்ஃபாக்சுவேஷன் லவ் கண்டிப்பா இன்னும் அழியாம இருக்கும். அதனால தான் அழகிய ஆட்டோகிராஃப் மாதிரி 96 படமும் பயங்கரமா பேசப்பட்டது. ஆனா இந்த மெய்யழகன் படத்துல ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு பிரேம். அதாவது ஒரு சின்ன காமெடி சீனை 3 மணி நேரத்துக்கு சினிமாவா டெவலப் பண்ணி ஒரு அருமையான எமோஷனல் டிராமாவா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சூரிய வம்சம் படத்துல மணிவண்ணன் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு பஸ்ல போற எல்லாரும் எழுப்பி என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க லந்து கொடுப்பாரு. அப்ப அவருக்கே ஒருத்தர் மாமா எப்படி இருக்கீங்க, அது வீட்டுல அத்தைய கேட்டதா சொல்லுங்க திருப்பி லந்து கொடுப்பான். மணிவண்ணன் யாரை யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த கான்செப்ட் அப்படியே எமோஷனலா மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காரு பிரேம். இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகாது, செட் ஆகாது, டைரக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தை தயாரிச்சவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தில் நடிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கார்த்தி மாதிரியான கதாபாத்திரங்கள் நம்மளால நிறைய பேருக்கு அறிமுகமாயிருப்பாங்க. நம்மகிட்ட நல்லா உரிமையா பழகுவாங்க. ஆனா நம்மளால யாரும் சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளும் ஒரு குற்ற உணர்ச்சியோட அவர்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட யாருமே யோசிக்காத ஆனா நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்த கான்செப்ட் எடுத்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு பிரேம். இந்த படத்துல இவருடைய பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங். முக்கியமா அரவிந்த் சாமியோட கேரக்டர் இவர் போர்ட்ரேட் பண்ண விதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருந்தது. அரவிந்த் சாமி 30 வருஷமா சினிமால இருக்காரு. ஆனா அவருடைய மென்டரான மணிரத்னம், அவரை வச்சு இயக்குன மற்ற பெரிய இயக்குநர்கள் பாலு மகேந்திரன், பாரதன் யாருமே இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்ததே கிடையாது. கார்த்தி, அரவிந்த் சாமி இந்த 2 பேருமே கிராமத்து படங்களுக்கு லாய்க்கு இல்லாதவனு முத்திர குத்தப்பட்டவங்க. ஆனா கரெக்டா அந்த 2 பேரையும் படத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு கிராமத்து படத்துக்கு பக்காவா செட் ஆக்கி விட்டுருக்காரு டைரக்டர். இதுல கார்த்தியோட என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அரவிந்த் சாமியோட கேரக்டர் தான். அரவிந்த் சாமியை ஆரம்பத்துல நம்ம ஒரு அழகான பணக்கார இளைஞனா, ஒரு பெரிய நிறுவன முதலாளியா, அதுக்கப்புறம் வில்லனா, கையில துப்பாக்கி அருவாலை வச்சுட்டு ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம தமிழ் சினிமா டைரக்டர்கள். ஆனா பிரேம்குமார் மட்டும்தான் இந்த படத்துல அரவிந்த் சாமியை அந்த கார்பரேட் நகர உலகத்துல இருந்து அலேக்கா தூக்கிட்டு நம்ம தமிழ்நாடு லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின்ல, தமிழ்நாடு கிராமத்து பஸ்ல, ஆட்டோல, சைக்கிள்ல, தஞ்சாவூர் தெருக்கல்ல, கோவில்கள்ல, கல்யாண வீட்டுல, ஒரு கிராமத்து வீட்டுல அரவிந்த் சாமியை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி டைரக்டரோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அருமையா யதார்த்தமா பண்ணி கொடுத்திருந்தாரு அரவிந்த் சாமி. அதே மாதிரி தான் கார்த்தியோட கேரக்டர் டிசைன்
அவரை வேலை வாங்கின விதமும் சூப்பராக இருந்தது. வழக்கமான கிராமத்து படங்கள்ல வந்து தலை ஆட்டிக்கிட்டே சிரிக்கிட்டே பேசுகிற அந்த கார்த்தியோட வழக்கமான ஸ்டைல் இதில் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாரு. சார் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா பருத்திக்கிட்ட படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா கும்பன் படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நடிக்க வேணான்னு நல்ல வேலை வாங்கியிருக்காரு டேரக்டர். அதே மாதிரி பஜன்லால் சேத்துக்கள் மாதிரியே இருக்கிற ஜெயபிரகாஷன் அரவிந்த் சாமி கரெக்டாக மேட்ச் பண்ணி அப்பா மகனா நடிக்க வச்ச ஐடியாவும் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட அன்பே சிவம் ஆட்டோகிராஃப் 96 இந்த 3 படங்களையும் மிக்சியில் அடிச்சு விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது இந்த படம். படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கிற வன்முறை இல்லை, அடிதடி காட்சிகள் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, வன்மம் இல்லை, நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, யாரையும் பழி வாங்க வேண்டாம், எல்லாரையும் மன்னிச்சிடுவோம் மறந்துடுவோங்கிற ஒரு அருமையான விக்ரமணிச வானத்தை போல நாட்டு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து தமிழ்ல வந்து கொண்டாடணுங்க. ஹாலிவுட்ல இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. தமிழ்ல ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் வந்து வந்திருக்கு. நம்ம கூட ஒருத்தர் வருவாரு, அவருடைய அன்பு பாசம் அன்பு தோழர் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து இரிட்டேட்டா இருக்கும். ஆனா அவரை நம்ம அவாய்ட் பண்ண பிறகுதான், அவர் காணாம போன பிறகுதான் இந்த காலம் இருக்கே காலம், இந்த காலம் தான் நம்மளை வந்து அவருடைய அன்புக்காகவும் அவருக்காகவும் தேடி தேடி ஏங்க வைக்கும். இந்த மாதிரி படங்கள் தமிழ்ல வந்து அன்பே சிவமா வந்திருக்கு, மலையாளத்துல வந்து அம்பிலியா வந்திருக்கு. இந்த மாதிரி படம்லாம் பாருங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, ப்ரோமோட் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டாடுங்க, நல்லா ஓட வைங்க. இந்த மெய்யழகன் லப்பர் பந்து மாதிரியான படங்கள் வந்து மஞ்சுமல் பாஸை விட பிரேமலு படத்தை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணணும். அதான் தமிழ் சினிமாவுக்கு மரியாதை. இல்லைன்னா இன்னும் நம்ம வந்து மாற்றான் தொட்டது மல்லிகையில் வந்து கடைசி வரைக்கும் ஏக்கத்தோடு நுகர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா இனிமே இந்த வாரிசு, பீஸ்ட், லியோ, ஜெயிலர், ருத்ரன் 2, சந்திரமுகி 2, இந்தியன் 2, லால்ஸ் எல்லாம் கோட்டு மாதிரி பாடாவதி குப்பா படங்களாக வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நிரப்புற மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்து ரசிகர்களும் நம்ம தமிழ் படங்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் ஆக்ஷன் படங்களை பிரம்மாண்டமான படங்களை வந்து விரும்புகிறவங்க தான். ஆனால் மாவே இல்லாமல் வெறும் வாயை வச்சுட்டு வடை சுட்டா எவ்வளோ தாங்க பொறுத்துக்கிறது. இந்த படத்தை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா உங்களை வந்து பூமர்னு பயங்கரமாக கிண்டல் அடிப்பாங்க. அப்படி கிண்டல் அடிக்கிறனால யாருங்கிறீங்க? இந்த லோகேஷ் கனகராஜோடைய போதைப் பொருள், கஞ்சா, வன்முறை, அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் படங்களை கொண்டாடுற சைக்கோ குரூப் தான். இந்த மாதிரி நம்மளுடைய இனிமையான பால்யகால நினைவுகளை நம்மளுடைய மனசுல இருந்து நம்மளோட மூளையிலேருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய ரத்தம் பந்தம் உறவுகளுடைய மகத்துவத்தை சொல்லி கொண்டாடத்தை வந்து ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். படத்தில் வந்து கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு இந்தமான வந்து சொந்தமான பாட்டியும், பன்னீர் புஷ்பம் படங்களில் ஒரு கோடைக்கால பாட்டையும் அருமையாக யூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்தமான வந்து சொந்தமான பாட்டை வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்காரு யோசிச்சு பார்த்தா அதில் வந்து அத்தான்ங்கிற வார்த்தை வந்து தான்ங்கிற சுருக்கமான வடிவமாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த பாட்டை யூஸ் பண்ண ஐடியா வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு பொருத்தமாக கார்த்திகை வந்து என்னதான்னு ஒன்று எண்ணித்தான் இந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. படத்தில் இடையில ஒரு டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த உலகத்தில் நல்லவனை வந்து இழிச்சவனாகவும் கெட்டவங்களை சாமர்த்திய சேலையாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா முந்தி செருப்பே இல்லாமல் தான் அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதே பாசத்தோடு தான் தெரிஞ்சேன். ஆனால் எவனுமே என்னை மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ கையில் வந்து காசு சேர்ந்துருச்சு, எல்லாரும் என்னை கொண்டாடுறேன். எல்லாத்துக்கும் காரணம் பணம் அத்தான கார்த்தி சொல்லுவ ஒரு டைலாக். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சிருங்க அத்தான கார்த்தி சொல்கிற அந்த டைலாக். அப்புறம் சில காமெடி வசனங்கள். மொபைல் போன பத்திரமான பாதுகாப்பான இடத்துல சார்ஜ் போட்டு கார்த்திகை சொன்னோடனே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போடுவான்னு கார்த்திகே லந்து கொடுக்குற மனுஷன் மறுபடியும் ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கான்னு கார்த்திக் கேட்கும்போது அடுத்த ஃபோன் வாங்குற வரைக்கும் நல்லா சார்ஜ் இருக்குன்னு லந்து கொடுப்பாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கு இந்த படத்தில். இதெல்லாம் கமலஹாசன் சொன்ன மாதிரி ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அடுத்து வந்து டைரக்டர் வந்து 96 படத்தோட டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. படத்துல முக்கியமான 2 கதாபாத்திரங்கள், ஒரே ராத்திரிகள் நடத்துற காட்சிகள். அந்த படத்துல காதல், இந்த படத்துல நட்பு. அந்த படத்துல நகரம், இந்த படத்துல கிராமம். அது மட்டும் இல்லாம நட்புகள், உறவுகள்னு பண்ண ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இதே வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், ரஞ்சித் மாதிரி தன்னுடைய எல்லா படங்களுக்குமான டெம்ப்ளேட்டா டைரக்டர் பிரேம்குமார் மாற்றக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்த படத்தோட இசை வந்து கோவிந்த் வசந்தா. போன 96 படத்தில் கோவிந்த் வசந்தா இளையராஜாவோட பாடல்கள் யூஸ் பண்ணதுக்கு இளையராஜா வந்து ஆண்மை இல்லாத செயல் திட்டியிருந்தாரு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த படத்தில் இளையராஜாவோட பாடல்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். நாஸ்டாலஜி படம்னு வந்துட்டா அதில் இளையராஜா பாடல்கள் இல்லாமல் நினைச்சு பார்க்க முடியாது. இதுல இருந்து தப்பிச்சு வந்து ஒரே ஒரு படம்னா ஆட்டோகிராஃப் படம் மட்டும்தான். மற்றபடி இளையராஜாவோட பாடல்கள் யூஸ் பண்ண சுப்பிரமணியபுரம், லப்பர் வந்து 96 எல்லா படங்களும் அற்புதமாக நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகிருந்தது. அதனால தான் மலையாள படங்களில் கூட இளையராஜா படம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்காக. கமலஹாசன் பாடின யாரோ இவன் யாரோ பாடலை கேட்டு உருவாதவங்களே இருக்க முடியாது. அரவிந்த் சாமி நைட்டோட நைட்டு ஓடி போற இந்த சீன்ல வந்து அந்த பாட்டு வருது. அந்த சீனுக்கு இந்த பாட்டுக்கும் அப்படி கனெக்ட் ஆகுது. படத்துக்கு வந்து பிஜிஎம் ஸ்கோரிங் அவ்வளவு சூப்பரா இருக்கு. முக்கியமா அந்த ஜல்லிக்கட்டு காட்சிகள், எமோஷனான காட்சிகள் பிஜிஎம் ஸ்கோரிங் வந்து அவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தா. அடுத்து படத்துடைய ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜ். என்ன ஒரு ஒளிப்பதிவுங்கிறீங்க, அவ்வளவு சூப்பரா இருந்து
நம்மளே கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியும் நம்மளும் கல்யாண பந்தியில் சாப்பிட்ற மாதிரியும் ராத்திரி நம்மளும் கார்த்தி அரவிந்த சாமி கூட அந்த கோவில்கள் தஞ்சாவூர் தெருக்கள் வாகனங்கள் கடைகள் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. சம்பவங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரே ராத்திரி, அதாவது ஆரம்ப ராத்திரி, நடு ராத்திரி, ஜாம நேரம், விடியக்காலை, இந்த 4 விதமான நேரங்களை படத்தை காமிச்ச விதம் வந்து அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருந்தது. அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்த படத்தோட 80 வந்து கோவிந்தராஜ் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக நம்மளை நம்பி உழைச்சிருக்காங்க. அவரோட உழைப்பை வந்து நம்ம வந்து கைவிட்டக்கூடாது. 35 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கூடிய சீக்கிரம் 100 கோடி ரூபாய் தாண்டணுங்கிற ஆசைப்படுறேன். கார்த்தி வந்து திருப்பதி லட்டு வாரத்தில் மன்னிப்பு கேட்டாருன்னு சொற்பமான அற்பமான அரசியல்காரங்களுக்காக இந்த ஒரு நல்ல படத்தை நம்ம விட்டுட்டோம்னா வாழை, ரப்பர் வந்து, மெய்யழகன் மாதிரி படங்கள் இனிமேல் தமிழ் சினிமாவில் வராமல் போகிறதுக்கு தான் அதிகமான ஒரு ஆபத்தான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கலையில் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மேலே வன்முறையை அரசியல பூத்தாதீங்க. ஸோ இனிமேல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக இந்த வாரிசு, பீஸ்டி, லியோ, ஜெயிலர், லால் சலாம், சந்திரமுகி 2, லெஜெண்ட், இந்தியன் 2, ருத்ரன், இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் நிரம்பினதை ஆக்கிடாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? இந்த படம் பார்த்து நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, லாகிங்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன் மக்கள் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஓடிச்சு, செகண்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கார்த்தி, அரவிந்த் சாமி மட்டும் இல்லாமல் ஸ்ரீதிவ்யா, ராஜேந்திரன், இளவரசு, ஜெய்பிரகாஷ் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதனால் சீன்கள் வந்து நிறையா இருந்தது, சம்பவங்கள் நிறையா இருந்தது. அந்த 1.5 மணி நேரம் ஈஸியாக பாஸ் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி, அரவிந்த் சாமி மட்டுமே 95% நேரத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி, அரவிந்த் சாமியும் பேசுகிற அந்த லென்த்தியான கான்வர்சேஷனும் ரொம்ப தேவையில்லாததாக இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு கதை கூட கிராமத்து கதைங்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஆனால் அந்த பிரபாகரன் கதை, அந்த சேர சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி கதைகள், வேலு நாச்சியார், ராணி லட்சுமி பாய் கதை, இப்பெல்லாம் மக்களுக்கு வந்து தமிழ் யாருக்கும் சரியாக தெரியலங்கிற அந்த கதை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவம், இது எல்லாமே படத்தோட அவுட் ஆஃப் சிலபஸ் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த மாதிரி போர்ஷன்களை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற படமாக இருந்திருக்கும். இப்போ வந்து படத்தோட நீளத்தை வந்து குறைச்சிட்டாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். புது வெர்ஷனோட டூரேஷன் வந்து 2 மணி நேரம் 38 நிமிஷம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுனால எனக்கு இந்த படம் வந்து இந்த சோழராஜா வரலாறு சீன் தவிர வேறு எந்த இடத்துலையுமே ஸ்லோவாகவோ போரிங்காகவோ லாகிங்காகவோ நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த மெய்யழகுங்கிற கடலுக்குள்ள முங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஏங்க, நமக்கு பிடிச்ச ஒரு நண்பரை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கும் போது பல இனிமையான நினைவுகளை வந்து 4 மணி நேரம் வந்து ஷேர் பண்ணிட்டே பேசுறது யாருக்காவது போர் அடிக்குமா? செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு 15-20 நிமிஷம் போர்ஷன் தான் கொஞ்சம் லாகிங்காக போர் அடித்ததை தவிர மற்ற போர்ஷன்ல எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லாகிங்காக போரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உணர்ச்சியே இல்லாத ஆட்கள், இந்த படத்தோட கனெக்ட் ஆக முடியாத ஆட்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் இந்த படம் வந்து 100% அப்படியே கனெக்ட் ஆச்சு. நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு 30 வருஷம் ஆடி பாடி ஓடி விளையாண்டு வீட்டை விட்டுட்டு திடீர்னு வேறு ஊருக்கு அதை விட ஒரு பெரிய வீட்டில் குடியிருந்தாலும் அந்த பழைய வீட்டை வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. அதில் கிடைச்ச அந்த சந்தோஷமான அனுபவங்கள், என்னுடைய அண்ணாக்கள் அக்காக்களோட விளையாண்ட அந்த அனுபவங்கள், என்னுடைய நண்பர்கள் கூட நிலா வெளிச்சத்தில் விளையாண்ட அந்த இனிமையான அனுபவங்கள் இன்னும் வந்து என்னால் மறக்கவே முடியல. அதே மாதிரி நான் ஓட்டி பழகிற சைக்கிள், எங்கள் வீட்டில் இருந்து 15 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு நாடகம், சினிமா, பாட்டு எல்லாமே காமிச்சு எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுறேன். அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்னா டிவி திடீர்னு ஒரு நாள் கலர் டிவி வந்ததுனால அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கள் வீட்டு விட்டு போன போது வீட்டில் வந்து ஒரு உயிரே போன மாதிரி இருந்தது. சமீபத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் என்னுடைய ஊர், என்னை வளர்த்த ஊர், அந்த வீடு பக்கம் கால் வைக்கும் போது சின்ன வயசுல நம்ம பழகின மனுஷங்களை மறுபடியும் பார்க்கும்போது அவ்வளோ பரவசமாக சந்தோஷமாக இருந்தது. ஒரு கவிதை படித்தேன், அந்த கவிதை வரிகள் ஞாபகம் இல்லை, வசனமாக சொல்கிறேன். வீட்டுக்கு வராண்டால வீட்டு பிள்ளைகள் பெரியவர்களாகி அந்த பழைய வீட்டை இடிக்கிறத பற்றி சத்தமாக சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீட்டு பிள்ளைக்கு சின்ன வயசுல கைப்பிடிச்சு நடந்த அந்த சுவர்களும், அவங்க சந்தோஷமா ஆடி பாடி ஓடி விளையாண்டு அந்த பாதங்களை தாங்கி அந்த தரைகளும், அந்த வீட்டு துளசி மாடங்களும், மரங்களும், செடிகளும், பூக்களும் இதை கேட்டு கதறி மௌனமாக அழுது கொண்டு இருந்தன. இந்த கவிதையை படிக்கும் போது அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுத்ததான் மெய்யழகன். இந்த படத்தை போய் செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்குது, ஸ்லோவாக இருக்குது, 2 குடிகாரங்க பேசுறாங்க, குடிக்காத நம்ம கேட்குற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் சத்தியமாக மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க. இந்த படத்தோடைய மற்ற மைனஸ் பாயிண்ட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து சின்ன வயசுலேருந்து அரவிந்த் சாமி வந்து ஆராதிச்சு வளர்ந்துருக்காரு, அவர் மேலே அவ்வளோ பாசம் காமிக்கிறாரு.
அரவிந்த் சாமி கொடுத்த சைக்கிள்னால தான் கார்த்தியோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு ஃபீல் பண்றாரு. அப்படிப்பட்ட அரவிந்த் சாமி வந்து வெள்ளந்தியா இருக்கிறதுனால தான் சொந்தக்காரங்க எல்லாருமே அவரை ஏமாத்திருக்காங்க நல்லா தெரிஞ்சும் கார்த்தி அதே மாதிரி வெள்ளந்தியா இருக்கிறத கொஞ்சம் கூட ஏத்துக்கிட முடியல. நம்மளாம் லைட்டா ஒரு ஆட்டை சிரிச்சு பேசினால நம்ம தலையில மிளகா அரைச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வெள்ளந்தியா இருந்து பின்னால அரவிந்த் சாமிக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் கடனா இல்ல இலவசமா தரவே தயாரா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே இருந்தது. இந்த மாதிரி இடங்களை மட்டும் டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். மற்றபடிக்கு இந்த படத்துல வந்து குறை சொல்ற அளவுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ கிளைமாக்ஸுக்கு வந்தாச்சு. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்துடைய அழகான மாரல் வேல்யூ, காஸ்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட், இந்த எல்லா அடிப்படையிலையும் படம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக இருந்ததுனால படத்துக்கு தாராளமாக 5க்கு வந்து 4.25 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். நம்மளை வளர்த்த வீடுகள், நம்ம ஊர்கள், நம்ம பழகின அந்த பாசமான மனிதர்கள், உறவுகளை வந்து மதிங்க. மொத்தத்தில் மெய்யழகன், மெய்யான அன்பழகன் சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், லப்பர் வந்து, மெய்யழகன், வாழை மாதிரியான அற்புதமான யதார்த்தமான படங்கள் கண்டிப்பாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு படத்தை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணும். அப்போதான் தமிழ் சினிமா வாழ முடியும் சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.